ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, காடை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். செங்கம். செங்கம். எஸ். ஒரு 10 நாளாக செங்கத்துக்கு நாங்கள் 4 வாட்டி வந்துட்டோம். 10 நாளில் 4 வாட்டி செங்கத்துக்கு வந்துட்டுருக்கோம். செங்கம்னா சுற்றி பார்க்குறதுக்கு இல்லாது, செங்கம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் விஷயமாக ரொம்ப பாடாப்படுத்தி எடுக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர்றது போகிறது இருந்தாலும் அலைச்சல், மைண்டும் ரொம்ப டென்ஷன், ப்ரெஷர் எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒவ்வொரு வாட்டி வரும்போது போலாம் நீங்கள் இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க, 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இன்னும் 2 வியாழக்கிழமை, இன்றைக்கி திங்கள், வியாழக்கிழமை ஒரு வாட்டி போனோம், மறுபடியும் சனிக்கிழமை ஒரு வாட்டி போனோம். சின்ன வயசில் தெரியாமல் செஞ்ச தப்புக்கு இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எப்போ முடியும்னே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில நேரம் நம்ம போகிறப்போ ஜட்ஜு வர மாட்டேன்றாங்க. இப்போ லாயர்ஸ்லாம் வேறு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. போங்க, இந்த குளிரில், அதாவது வரது போகிறது கூட பரவாயில்ல, காலையில் வர குளிர் இருக்குது பாருங்கள். பனி வேறு பயங்கரமாக இருக்கா, முடியல வர்றதுக்கு. அப்படியே இன்னும் எவ்வளோ வருஷம், எவ்வளோ நாள், எவ்வளோ கிழமெல்லாம் தெரியல. பட் பசிக்குதுப்பா, சாப்பிட்லாம். பப்ஸும் வாங்கிட்டு வந்துருக்கோம். கொஞ்சம் மேலே போயிடலாம், குரங்கு நிறையா இருக்குது பாருங்க. இவர் எங்கே போனாலும் என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறாரு. மெயினாக கோர்ட்டுக்கு வந்தாலும் தனியாக வர மாட்டேங்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னா அதுவும் தனியாக போக மாட்டேங்கிறாரு. படுத்துறாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குது, முடியல. வரேன், நடந்து வரேன். தப்பு பண்ணிட்டோன்னா நாங்கள் ஏதோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு கேஸு கோர்ட்டு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் ஒரு லேண்டு ஒன்று வாங்கினோம், சொந்தக்காரங்க ரொம்ப அவசரப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடியறதுக்கு முன்னாடியே காசு ஒரு 95% கொடுத்துட்டோம். நாங்கள் பண்ணது எதிரடி காரியம். அதனால் 3 வருஷம் டைம் இருந்துச்சு. அதுக்குள்ளே எப்போ வேணால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்கிற தைரியத்தில் நாங்கள் கொடுத்துட்டோம். நிறையான்றேன், எப்படி சொல்கிறது, பெரிய ஆறு இருக்குப்பா, செம்ம சவுண்டு. இதில் போனால் கூட உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் ஓடி தண்ணியில் இங்கேருந்து நீ ஒரு நாங்களும் நிறைய வாட்டி போய் நேரில் கேட்டுட்டோம், வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்போன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, காசும் கொடுக்க முடியாது, ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் கேஸ் போட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமாக கேஸ் போயிட்டுருக்கு. நான் சனிக்கிழமை வரல, நீயே வந்துருப்பா. ஜோலார்பேட்டிலேருந்து இப்படியே வந்துடு.